வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன் விநாயகனே. இந்த ஒவ்வொரு நவக்கிரகங்களும் 1ஆம் நம்பராக இருந்தால் நம்ம உடம்புல எலும்பா செயல்படுகிறது. 2ஆம் நம்பராக இருந்தால் நாக்கில் நீர்க்குமிழி சுரந்துக்கிட்டே இருக்கு, நீர்க்கரகம். 3ஆம் நம்பராக இருந்தால் நம்ம வயிறு சம்பந்தமான ஜீரண சக்தி கொண்டது. 4ஆம் நம்பர் ஒரு குடல் கிரகம் ராகு. 5ஆம் நம்பர் உடம்புல உள்ள சதை. 6ஆம் நம்பர் அடிப்பகுதி. 7ஆம் நம்பரும் குடல் தான், ஆசனவாய். நம்ம 4ஆம் நம்பர் ஆரம்ப உணவு பூரா உட்கொள்றது 4ஆம் நம்பர் ராகு. இது வேணும் அது வேணும்னு சொல்லி பூமியில ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் இவர் பழைய தொடர்பில் நமக்கு பழைய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நண்பர். ஏற்கனவே பேரை கொடுத்துருந்தோம். அவர் பழைய குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பேரெலாம் வாங்கிட்டாரு. இப்போ பழைய தொடர்பில் ஒரு தொடர்பில் இன்றைக்கும் தொடர்பில் தான் இருக்கார். இப்போ அவருடைய குணத்தை பற்றி பார்ப்போம். எம் கண்ணன். இவருடைய நியூமராலஜி நம்பரு 23, ரகசிய நம்பர் 19. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 1, 5, 6, 9 இந்த நம்பர் வந்தால் ஏதாவது லைஃப்பில் சாதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு முன் வீலும் நல்லா இருக்குது, பேக் வீலும் சூப்பராக இருக்குது. இங்கே கே மரிச்சமைக்கும் அதே மாதிரி நியூமராலஜி நம்பர் நல்லாயிருக்கு, பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு. 19 நம்பரு 2 நெருப்பு கரகம் சம்மந்தப்படுது. கோபக்காரர், துஷ்டனை கண்டா தூர ஒதுங்குது, கான்ஃபிடென்ட் நல்லா இருக்கும், எதிராளிக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நம்பர். ரகசிய நம்பரில் ஒரு 59 வரதுனால 5ஆம் நம்பர் ஒரு அறிவாளி திறமை அதிகமாக இருக்கும். 9ஆம் நம்பர் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. ஒரு சாப்பாடு எதுனா நொறுக்குத்தீனு ஏதாவது குறிச்சிக்கிட்டே இருக்க சொல்லும். வயிறு உபாதைகள் கொடுக்கும், அஜீரண கோளாறை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உணவு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அஜீரண கோளாறு கொடுக்கறதுனால ஒரு தேவைக்கு ஏதாவது குறிச்சிக்கிட்டே தேவையில்லாமல் சாப்பாடை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். சும்மா வயிறு நிறைஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு நொறுக்குத்தீன் சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நம்பரு. இந்த புக்கை வெளியிடுறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த புக்கை ஒரு 12 வருடத்துக்கு முன்றே முடிச்சாச்சு. 2024 தான் இந்த புக்கை சிவராத்திரியோட வெளியிட்டிருக்கோம். மேட்சிங் நியூமராலஜிங்கிற தலைப்பு எதுக்காகன்னா, இது யார் கூடலாம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தேடு பூரா இதில் இருக்குது. ஒரு ஆள் கூட நம்ம சேர்த்து வைக்கணும். கணவன் மனைவி பெரும்பாலும் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஒரு நட்பு கம்மியாக இருக்குது. அந்த நட்பு ஏன் கம்மியாக இருக்குது? அடுத்த விஷயங்கள் பூரா நம்ம இது சம்மந்தமாக தான் தலைப்பை கொண்டு போகிறோம். யாரெல்லாம் பச்சை குத்தி இருக்காங்க, யாரெல்லாம் இன்சியல் மோதிரம் போட்டிருக்காங்க, அந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம். இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த புக்கை விரும்புனீங்கன்னா நீங்கள் இதில் பெரிய விஷயங்கள்லாம், முக்கியமான விஷயங்கள்லாம் இது சம்மந்தமாக தெளிவாக நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சிக்கலாம். இது 270 பேஜுக்கிட்ட இருக்குது. இதில் நியூமராலஜி, பிரமிடு நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, மேட்சிங் நியூமராலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜி, ஜெம்மராலஜி, வாஸ்து, புண்ணிய பரிகார மந்திரங்கள், கிட்டத்தட்ட 9 தலைப்பு இதில் உள்ள அடங்கியிருக்கு. விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இறைவன் அனுக்கிரகம் இருக்கிறவங்க இந்த புக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாசபரி நாராயண சங்கராஜா பேசுகிறேன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அஸ்ட்ரோ நியூமராலஜி பற்றி 2 மாதங்கள் நடத்தி கிட்டத்தட்ட கடைசி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கோம். அடுத்து வேறு தலைப்பில் பேச இருக்கிறோம். ஒரு 100 பேருக்காவது தெரியக்கணும்னு நினச்சிருந்தோம். 100 பேர் இதோட முடிகிறது. அடுத்து வேற ஒரு தலைப்பில் சந்திக்க இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க பேர் ஆர்வமாக கேட்டு லைக் பண்ணதுனால அவங்கவுங்க வாழ்க்கை தரம் கையெழுத்துப்படி எப்படி வாழ்கிறாங்க. அந்த காலத்தில் கைரேகத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கூப்பிட்ற சப்த ஒளிப்படி குண்டா தடியா ஒரு சர்வசாதாரணமாக பேசியிருப்பாங்க. அது நாளடைவில் ஒரு பரிமாற்றத்தில் ஒரு பேர் உருவாகுது. அந்த பேருக்கு கையெழுத்து போடுறதுக்கு படிப்பில் உருவாகிறதுக்கு முன்னக்கிட்டேயே அவங்க அந்த காலத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் கைரேகையை ஒரு ரேகையை பயிற்சி அவங்க குணங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் ஜாதக அமைப்பு என்ன, அந்த காலத்தில் கிளிசோசியம் வேறு கைரேகையில் உள்ள விஷயங்களாக நாளடைவில் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாட்கள் பரிமாற்றத்தில் இப்போ கையெழுத்து ரீதியாக உள்ள குணங்களை சொல்கிறதுக்கு இப்போ ஒரு புதுமையான விஷயம். நிலம், நீர், காற்று, ஆகாய, நெருப்பு, பஞ்சபூதம் பூமியை ஆள்கிறது. நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது நவக்கிரகங்கள். நவக்கிரகங்கள் இல்லாமல் நம்ம இந்த பூமியில் இல்லை. பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்ம பூமியில் வாழ முடியாது. அந்த பஞ்சபூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இருக்கிற மாதிரி சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, இந்த மாதிரி 9 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதை சம்மந்தமாக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டோம்.
இந்த ஒவ்வொரு நவக்கிரகங்களும் ஒன்றா நம்பராக இருந்தால் நம்ம உடம்புல எலும்பாக செயல்படுகிறது. 2ஆம் நம்பராக இருந்தால் நாக்கில் நீர்க்குமிழி சுரந்துக்கிட்டே இருக்கு, நீர்க்கரகம். 3ஆம் நம்பராக இருந்தால் வயிறு சம்பந்தமான ஜீரண சக்தி கொண்டது. 4ஆம் நம்பர் ஒரு குடல் கிரகம் ராகு. 5ஆம் நம்பர் ஒரு உடம்புல உள்ள சதை. 6ஆம் நம்பர் அடிப்பகுதி. 7ஆம் நம்பர் குடல் தான், ஆசனவாய். நம்ம 4ஆம் நம்பர் ஆரம்ப உணவு பூரா உட்கொள்றது 4ஆம் நம்பர் ராகு. இது வேணும் அது வேணும்னு சொல்லி பூமியில் ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கழிவாக வெளியே தள்ளுறது நம்ம குடல் சுரண்டு கிடக்கு. அதுதான் நம்ம ராகு கேது நாகதோஷமோ. குடலில் சுரண்டு பூமியில் நம்ம உடம்புக்குள்ளே பூமியில் நடக்கிற அத்தனை செயல்பாடும் நம்ம உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். பூமி நகல ஒவ்வொருவருடைய உடம்புலையும் அது ஜீரண சக்தியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. பூமி நகலாமல் நம்ம உடம்புல சாப்பிட்ற உணவு எதுவும் ஜீரணமாகாது. அந்த குடல் கிரகம் மலம் கழிக்கிற பகுதியாக கேது கிரகம் வருகிறது. 8ஆம் நம்பர் சனி கிரகம் நம்ம உடம்புல நரம்பாக செயல்படுகிறது. செவ்வாய் கிரகம் நம்ம உடம்பில் இரத்தக்காரகனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது இப்படி ஒரு 9 நவக்கிரகங்களும் நம்ம உடம்புல பின்னி செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி செயல்படையில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு 42 அந்த நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4ஆம் நம்பர் ராகு, 2ஆம் நம்பர் சந்திரன். அதாவது ஒரு குடல் கிரகமும் ஒரு நீர் கிரகமும் சேருகிறது. ஆகையால் 108க்குள்ள ஒவ்வொரு நம்பர் எடுக்கலையும் நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் சேருது. இப்போ 49 எடுத்துக்கிட்டா 4ஆம் நம்பர் குடல், 9ஆம் நம்பர் இரத்த கரகம் சேருது. இங்கே 88 கிட்ட இருந்தால் 2 நரம்பு கரகம் சேர்க்கிறது. இந்த நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 23 ஒரு நீர் கரகமும் ஒரு வயிற்று ஜீரண பகுதியும் சேர்க்கிறது. இங்கே 19ஆம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எலும்பும் ஒரு இரத்த கரகம் சேர்க்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகங்கள் சேர்ந்து தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிற மாதிரி எந்த கிரகம் எந்தெந்த சேரையில் என்னென்ன செயல்பாடு மாறுங்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே பின்னி பிதங்கி தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலே முதல்ல நிறைய தடவை சொல்லியிருப்போம். நிறைய பேர் ஜோதிடத்தை மட்டும் முக்கியத்துவம் படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே பழைய புராணத்தில் போய்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 மாத கணக்கா 11 மாத கணக்கா இதே விஷயங்கள் சொல்லி உங்கள் மனதில் அது ஆழமாக பயஞ்சிருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இப்போ அது சொல்கிறத குறைஞ்சிருக்கேன். ஆனால் இது அனைத்தும் நம்ம பூமியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் இதுபடி தான் செயல்பட்டு கொண்டே இருக்குது. பூமி ஆரம்ப காலத்துலேருந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ABCD 26 எழுத்தும் ஒரு உயிராற்றல் மிக்க எழுத்தாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தமிழ் மொழி 247 எழுத்து இருந்தாலும் மற்ற இந்தியாவில் 16 மொழி, உலகத்தில் பல மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கும் இந்த ஆங்கில எழுத்து 26 வரையில் யார் பேர் சீன மொழியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சப்த ஒலிப்படி அவங்க பேர் இருந்தாலும் இந்த நம்பர் 26 எழுத்தப்படி ஒரு மையப்படுத்தி அதுக்கு ஒரு சப்த ஒலியை கொடுத்து அதுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை செக் பண்ணி பார்க்கல அந்த நம்பர் ஒரு நம்பர் வந்துவிடும். அந்த நம்பரை செக் பண்ணையில் இந்த 26 எழுத்தும் 108 குணங்களும் எல்லாருக்கும் அப்படியே பொருந்திக்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 23 வருஷம் 24 வருஷத்தில் பல பேரை செக் பண்ணி 26 எழுத்தும் கரெக்டாக கொண்டு சேர்க்க முடிகிறது. மற்ற மொழியில் நம்ம இதை கம்பேர் பண்ணையில் ஒரு ஏற்றத்தாழ்வை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியான அனைத்து பேருக்கும் கரெக்டான ஒரு குணத்தை சொல்லணும்னா இந்த ABCD 26 எழுத்துல ஆங்கில எழுத்துக்கு இந்த எழுத்துப்படி கரெக்டாக பொருந்தி கொண்டு இருக்கிறது. பல பேர் அந்த காலத்தில் தலைமுறையாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு தான் எனக்கு தெரிஞ்ச சில விளக்கங்களை கொடுக்கேன். ஆனால் என் அனுபவத்திலையும் இது பார்க்கல இதுதான் ஆணித்தனமாக கரெக்டாக இருக்குது. 1லேருந்து 108க்குள்ளே உங்களுக்கு 1 மணி நேரம் ப்ரோக்ராமாக நம்ம போட்டிருக்கோம். அதில் உள்ள நம்பர்லேயே இந்த குணங்கள் பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுனா அதிலே நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு நம்பரை நினச்சிக்கிட்டு அந்த நம்பரை போய் நீங்கள் 108க்குள்ளே ஒரு நம்பரை போய் நீங்கள் தேடி பார்த்தாலும் உங்களுடைய குணங்களும் அப்படியே பொருந்தும். ஆகையால் இன்றைக்கு இறுதியாக இந்த அஸ்ட்ரோ நியூமராலஜி தலைப்பை முடிகிறது. அடுத்த பேர் புது தொடரை சந்திக்கிறோம். இந்த தொடரை பற்றி இன்று ஒரு 10 பேர் போட்டிருக்கோம். இது ஒரு பிரபலமான பேர் தான். வாங்க ப்ரோக்ராமில் சந்திப்போம். எஸ் பொன்னுத்துறை, டி பொன்னுச்சாமி, கே பாலசுப்ரமணியன், கே சுப்பிரமணியன், டி சத்யமூர்த்தி, என் சத்யநாராயணன், எம் கண்ணன், கே முத்துமாரியப்பன், கே மாரிச்சாமி, எம் செல்வமாரியப்பன். இன்றைக்கு இந்த 10 பேரை பற்றி தெரிவிக்கிறோம். எஸ் பொன்னுத்துறை
இவருடைய நியூமராலஜி நம்பர் 53, பிரமிடு நம்பர் 82. உங்களுக்கு 1, 5, 6, 9 ஒரு சாதனைக்குரிய நம்பர் என்று சொல்லியிருக்கோம். முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. இவருக்கு உங்களுக்கு 8ஆம் நம்பரை பற்றி அடிக்கடி நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். இவருக்கு 108க்குள்ள அந்த நம்பரை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் சில விளக்கங்களை கொடுப்போம். 53 5ஆம் நம்பர் ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி. 3ஆம் நம்பர் ஒரு அறிவாளியாக இருப்பார், பிறருக்கு தொண்டு செஞ்சு கொண்டே இருப்பார். அதிமேதாவி, 10 பேரை மேய்க்கிற அளவுக்கு ஒரு மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். மேஸ்திரி வேலை பார்த்துட்டு தானும் அந்த வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். 8ஆம் நம்பருக்குரிய குணம் அது. இவர் ஒரு இருட்டு கிரகம், பகல்லே லைட்டை போட்டு போகிற சொல்லும். எவராவது அட்வைஸ் பண்ண சொன்னால் போன்றுவார். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவருடைய வாழ்க்கை அனைத்தும் பிற்பாதியிலே நன்றாக இருக்கும். பிறக்கையில் ஒரு தாழ்வான குடும்பத்தில் பிறந்திருப்பார். பிறக்கையில் வளர வளர ஒரு பிரபலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 40 வயசுக்கு பிறகுதான் அந்த வளர்ச்சியை பார்க்கப்படும். இவருடைய பேர் மாற்றத்துக்கு பிறகு இவருடைய வளர்ச்சி பாதை இருக்கும். என் அனுபவத்தில் நிறைய பேர் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். 8ஆம் நம்பருக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் என்னதான் பேர் மாற்றம் அமையக்கூடிய தருணம் வந்தாலும் அதை அமைச்சு கொடுக்க மாட்டேங்கி. 30 வயதுக்கு பிறகுதான் அந்த அமைப்பு சந்தர்ப்பம் எல்லாம் அங்கே கிடைக்குது அவங்களுக்கு. 30 வயதுக்கு பிறகு சில மாற்றம், 36 to 38 எதிர்பார்த்த சம்பவங்கள், 40க்கு பிறகு ஒரு வளர்ச்சி பாதைக்கு அடி எடுத்து வைக்காங்க. ரகசிய நம்பரில் 82 வருது. அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ணால் பதிலுக்கு துரோகம் பண்ணாமல் மூஞ்சில முழிக்காமல் ஒதுங்கிடுவார். பணம் இருந்தால் தடபுடலை செலவு பண்ணுவார். பணம் இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாமல் அடங்கி கிடப்பார். கூடிய இடம் சாதிக்க துடித்து கொண்டே இருக்கும். மரியாதைக்குரிய இடத்துக்குள்ளே போய் சேர்ந்துக்கிடுவார். மூஞ்சிலே முழிக்காமல் ஒதுங்கிடுவார். ரோசக்காரர், ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவாக எனர்ஜியை பேசிக்கிட்டே இருப்பார். எவ்வளோ வேலை பார்த்தாலும் டயர்டு இருக்காது. அது ஒரு சாதனைக்குரிய நம்பர். அவர் சாதனைக்கு முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் நல்லா இருக்குது. பேரை மாற்றினா அப்புறம் தான் இந்த நம்பர் ஜெயிக்க முடியும். லக்கணத்தில் சனிக்கிரகம் இருக்குது, நீசம் பெற்றிருக்கு, ஒரு மந்தமாக இருப்பார். லக்கணத்தில் புதன் கிரகம் வேற இருக்குது, ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட். சுக்கிரன் வேற இருக்குது, கீழே ஒரு புத்தாரை கட்டி கொண்டு ஆனந்தம் அடைவார். தன்னம்பிக்கை நல்லா இருக்கு, வாக்கு சுத்தமா இல்லை. நான் சொன்னா யாரு கேட்கா அப்படின்னு தவிச்சுக்கிட்டே இருப்பாரு. தைரியம் பரவாயில்ல. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்னதான் ஒரு வீடை கட்டினாலும் அவர் ஒரு திருப்தி காண முடியாது. அதில் ஒரு குறையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, பிள்ளைகள் நினைச்சி சந்தோஷம். ஒரு பக்கம் கேதுவும் சம்மந்தப்படுது. ஒரு காலதாமதத்தை கொடுத்துருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை எது இருந்தால் ஒரு குழந்தை ஒரு தவற விட்டக்கூடிய சூழ்நிலையும் அந்த நம்பர் அந்த இடத்துல இருக்கிறதுனால இருக்குது. ஆனால் இல்லை, அதனால் ஒரு குழந்தை கூட மிஸ் ஆகக்கூடிய தருணத்தை கூட அந்த நம்பர் கேதுக்கிறவங்க கொண்டு போகும். நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. 7ஆம் இடம் வலுத்திருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கும். புகழ் நல்லா இருக்குது. அப்பாவோடைய சொத்து வலுவாக இருக்குது. இவருக்கு அப்பாவுடைய சொத்துல வாழ்கிறாரு. இல்லை என்றால் சென்ற இடமில்லை, அப்பா சொத்து இல்லை என்றால் சென்ற இடமெல்லாம் ஒரு புகழுக்கு குறைவில்லாமல் மதிக்கத்தக்க ஆளாக இருப்பார். மரியாதை, புகழ் அந்த இடம் வலுத்து காணப்படுது. சென்ற இடமெல்லாம் மரியாதை அதிகமாக காணப்படும். தொழில் ஸ்தானம் ஒன்னையும் காணும். ராகு பார்வை சம்மந்தப்படுது. ஒரு கம்சம் தொழில் பார்த்துக்கலாம். இருப்பு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது. வீண் வரையம் பண்ணலை. எஸ் பொண்ணுத்துறை, இவருடைய மனக்கவலை, வாக்கெடுபடலை. 5ஆம் இடம் கேது இருக்கிறதுனால ஒரு பிள்ளைகள் நடத்தி ஒரு கவலை, வாக்கெடுபடலை. 4ஆம் இடம் ஒரு சுகம் சார்ந்த குறைபாடு, ஒரு பிள்ளைகள் சார்ந்த கவலை. 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், தொழில் இல்லாமல் என்ன செய்ய திணறாரு. வீண் வரையம் பண்ணலை. இதுதான் எஸ் பொண்ணுத்துறையின் வாழ்க்கை தரம். பி பொன்னுச்சாமிக்கு நியூமராலஜி நம்பர் 46, பிரமிடு நம்பர் 58. 46ஆம் நம்பருக்கு உயர் பதவி தானாக அமைத்துக் கொள்ளும். இவருக்கு முன்வீல் நல்லா இருக்கு, பேக் வீல் பஞ்சராக இருக்கு. 46ஆம் நம்பர் ஒரு வசீகரமான நம்பர். 4ஆம் நம்பரு பூமியில் இதெல்லாம் அடையணும்னு ஆசைப்படும். 6ஆம் நம்பரு ஒரு தந்திரத்தெல்லாம் கையாளும். எளிமையாக பூமியில் அனைத்து தருணத்தையும் அணிவிக்கக்கூடிய இதை உருவாக்கிக்கிடும். 6. 4ஆம் நம்பரு கஷ்டப்பட்டு கிடைக்கும். எளிமையாக கிடைக்கக்கூடிய சூட்சமத்தை அந்த 6ஆம் நம்பர் தெரிஞ்சு வச்சிருக்கும். ஆகையால் 4, 6 சுக்கிரன், ராகு சுக்கிரன் சேர்றதுனால அந்த நம்பரு வயது கூட கூட மதிப்பு மரியாதை கூடிக்கொண்டே போய்கிட்டு இருக்கும். பிளானிங் இவங்களே போட்டுக்கிடுவாங்க. பேக் வீலில் 58 வர்றதுனால 5ஆம் நம்பர் ஒரு புத்திசாலி, 8ஆம் நம்பர் ஒரு மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இவருக்கு 4ஆம் கூட்டு நம்பர் வர்றதுனால ஒரு புரட்சிகரமாக செயல்பட்டு கொண்டே இருப்பார். பிடிவாதக்காரர் 58 வர்றதுனால இவருடைய எதிராளி என்ன சொன்னாலும் அவங்க கருத்தை ஏற்றுக்கிடாம தான் கருத்தை புகுத்துவதிலே ரெடியாக இருப்பாங்க. குறை கண்டுபிடிக்கிறதுல வல்லவர்,
கூச்சம், படபடப்பு, டென்ஷன் அது மிகுந்து காணப்படும். ஒரு அல்சர் ப்ராப்ளம் காணப்படும். நாளைய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இன்றைய இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாமல் தத்தளித்து கொண்டே இருக்கும். நாளைய பிரச்சனையாக அவருக்கு பெரும்பாலாக இருக்கும். இயல்பு வாழ்க்கையில் வாழக்கூடாது. இவர் கையெழுத்து மாற்றின அப்புறம் தான் ஜெயிக்க முடியும். முன்வீல் நல்லா இருக்குது, பேக் வீல் பஞ்சராக இருக்குது. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் புதன் இருக்குது, தன்னம்பிக்கை நல்லா இருக்குது, வாக்குஸ்தானத்தில் சுத்தமாக இழுத்து இல்லை. வாக்குஸ்தானம் நான் சொன்னால் யார் கேட்கான், தத்தளிக்காரு, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மி. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனி கிரகம் இருக்குது, சூரியன் இருக்குது. ஏதாவது வீடை கட்டி ஒரு அணிவிக்குன்னா அந்த நம்பரு ஒரு சுகஸ்தானத்தில் ஒரு மீடியமான ஒரு 50% திருப்தியாக காணப்படும். சூரியன் இருக்கனால நல்லாயிருக்கும், சனிக்கிரகம் இருக்கனால ஒரு காலதாமதமாகி தான் அந்த வீடு கட்ட யோகத்தை தரும். பூர்வ புண்ணியம், குழந்தை பாக்கியம் எல்லாம் நல்லா இருக்குது. தாத்தாவுடைய புண்ணியம் இருக்குது. நோய், கடன், வம்பு வழக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. நண்பர் வட்டாரம் நல்லா இருக்குது. சுக்கிரன் இருக்கனால கொஞ்சம் கலத்தர தோஷமும் காணப்படுகிறது. அப்பாவுடைய சொத்துல ஒரு கேது கிரகம் சாமத்தப்படுது. கேது எந்த இடத்துல இருக்கோ அது இருக்குது, ஆனால் இல்லை, ஒரு மேஜிக் கிரகம். அதனால் அது ஒரு நம்பிக்கை குறைவை கொடுத்துரும். தகப்பனார் ஸ்தானம் பாகிஸ்தானத்தில் போய் அந்த கிரகம் இருக்கிறதுனால ஒரு நிழல் கிரகமாக இருக்கிறதுனால வெளிப்பார்வைக்கே அவர் அப்பா சொத்து இவருக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் அவர் போய் பார்த்தா எனக்கு அதெல்லாம் கிடைக்கலையே, அந்த ஏக்கத்திலே இருப்பார். இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி மனநிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது அறையினா ரொம்ப போராடி தான் அதை அணைக்கக்கூடிய தருணத்தை கொண்டு போகும். வெளிப்பார்வைக்கு தான் அவர் அதெல்லாம் இருக்கிற மாதிரி மரியாதை கொடுக்கும். ஆனால் அவருக்கு அது இல்லைன்னு ஒரு மனத்தவிப்பில் ஒரு மனக்கவலையில் இருப்பார். தொழில்ஸ்தானம் வலுத்திருக்கு. தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது. தொழில்ஸ்தானம் சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்கள் அலங்கரிக்கிற தொழில் பார்த்துக்கலாம், உணவு சம்பந்தமான தொழிலும் பார்த்துக்கலாம். ராகு இருக்கிறனால ஒரு கம்சம் தொழில் காட்டுது. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லாமல் தத்தளிக்கார். இந்த பார்வையில் தான் உழுது. வி பொன்னிச்சாமியுடைய மனக்கவலை, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மியாக இருக்குது, அப்பாச்சத்து கிடைக்கலன்னு ஒரு தவிப்பு. இருப்பு ஸ்தானத்தில் பணம் இருப்பு இல்லை. 2, 5, 11 ஒரு இடம் தான் இருக்குது. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லை. இருப்பு ஸ்தானத்தில் ஒன்றும் இல்லாமல் தத்தளிக்கார். வி பொன்னிச்சாமியின் மனக்கவலை, வாக்கு எடுபடலை, தைரியம் கம்மியாக இருக்குது, அப்பாச்சத்து கிடைக்கலன்னு ஒரு தவிப்பு, பணம் இருப்பு ஸ்தானம் பணம் தங்க மாட்டேங்கன்னு ஒரு தவிப்பு. இதுதான் வி பொன்னிச்சாமியின் வாழ்க்கை தரம். வி பாலசுப்ரமணியன், இவருடைய நியூமராலஜி நம்பர் 40, பிரமிடு நம்பர் 39. உங்களுக்கு இந்த 40ஆம் நம்பர் பழைய தொடரில் அப்புறம் நம்ம அடிக்கடி பேசியே இருக்கோம். 40ஆம் நம்பர் ஒரு புரட்சிகரமாக பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு பிடிவாதக்காரர். நேர்மறை சிந்தனை இருக்காது, எதிர்மறை சிந்தனை தான் இருக்கும். அவர் ஒரு குழந்தை மாதிரி. அவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். சுவிட்சு போட்ட கிரைண்டர் மாதிரி இருப்பார். சொந்தமாக செயல்பட முடியாது. இடித்து தான் வேலை வாங்கணும். தானே சொந்தமாக செயல்படுறதுக்கு கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் முடியும். இருக்கிறவங்க வீட்டில் ஃபேமிலியில் கவனிக்கிற இவரை பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவன் ஒரு வளர வளர ஒரு அறிவு வளரணும், ஆனால் இவன் அறிவு வளராமல் ஒரு குழந்தைத்தனமாகவே இருக்கானே அப்படின்னு வீட்டில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. 4ஆம் நம்பர் ஒரு சொந்த முடிவெடுக்க முடியாமல் ஒரு தத்தளிப்பிலே இருக்கும். இவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் சரியான பார்ட்னர் இருந்தால் தான் இவரை ஜெயிக்க முடியும். இந்த நம்பருக்கு அல்சர் ப்ராப்ளம், குறை கண்டுபிடிப்பதில் வல்லவர், அஜீரண கோளாறு, நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு பெருசாக தெரியும். இயல்பு வாழ்க்கையில் வாழ முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டே இருப்பார். நியூமராலஜி நம்பரு சுமாராக இருக்குது. பிரமிடு நம்பரு ஒரு 39. 3ஆம் நம்பர்னால் ஒரு அரைச்சமாகவே அரைக்கும். பின் வீட்டில் ஒரு 25% ஏர் இருக்குது. இவர் செய்கிற வேலையை மறுபடி புதுமையை விரும்பாது, பழமையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். புதுமையை நோக்கி நகல மாட்டார். சேவை மனப்பான்மை இருக்கும். இவர் கடின உழைப்பாளி. இவருடைய உழைப்பு உங்களுக்கு 39 நம்பர் அடிக்கடி உங்களுக்கு 108க்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும். பழைய தொடர் கிட்டத்தட்ட 10 தொடர் நம்ம போட்டிருக்கோம். 39 நம்பரை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கோம். இவர் ஆத்ம திருப்திக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். இவருடைய உழைப்பை உடன் இருப்பவங்க சக்க பொழிஞ்சி சாறு பொழிஞ்சி அவருடைய உழைப்பை புறம் கறந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வெறும் ஆளை தூக்கி போட்டுருவாங்க. இதனால் தன்னை யார் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் இந்த கையெழுத்தை மாற்றின அப்புறம் தான் மாற்றத்தை பார்க்க முடியும். இருந்தாலும் அந்த நம்பரு இந்த செயல்பாடுலேருந்து மாறாது. 3ஆம் நம்பர் எனக்கு கிடைக்காட்டாலும் பக்கத்தில் உள்ள ஆளுக்கு கிடைக்கணும், உடனே இருக்கிற ஆளுக்கு கிடைக்கணும், வழியே போய் உதவி பண்ணி ஓத்திரத்தை வாங்கிக்கிட்டே இருப்பார். பிறருக்கு தொண்டு செஞ்சு புண்ணிய கணக்கு அவருக்கு அதிகமாக இருக்கும். ஜாதக அமைப்பு பார்த்திங்கன்னா லக்கணத்தில் சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. பக்கத்தில் சூரியன் இருக்குது, குரு இருக்குது. அதனால் இலகினமானதாக யாருக்காவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி
ஒரு ஆசீர்வாதம் ஒரு ஏதாவது பண்ணான்னா அப்படியே நடந்துடும். வாக்குப்பளித்தல் நல்லா இருக்குது. ஒரு இரக்க குணம் தியாக குணம் வாக்கில் நல்ல வார்த்தையே வந்துக்கிட்டே இருக்கும். குரு இருக்கிறதுனால தைரியம் கம்மி. சுகஸ்தானம் வலுத்து இருக்கு. அங்கங்கே பார்த்தாலும் ஒரு 4 வீடு ஒரு 5 வீடு ஒரு வாடகைக்கோ ஒரு சொத்தோ ஒரு இடமாவே கடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல 5 கிரகம் காணப்படுது. ஒரு 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்கணும், இல்லை எங்கேயாவது இடத்த வாங்கி போட்டு சொத்து கிடக்கணும். அதனால் சுகஸ்தானம் வலுத்திருக்கு. ராகு மட்டும் இருக்குன்னா கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு, ஒரு மனநிறைவு இல்லாமல் இருக்கும். மற்ற சுபகரங்கள் சுக்கிரன் இருக்குது, சூரியன் இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 80% அவருக்கு சுகஸ்தானம் நன்றாக இருக்குது. அவருக்கு பூர்வ புண்ணிய யோகம்லாம் நல்லா இருக்குது, தாத்தா புண்ணியம்லாம் இருக்குது. நோய் கடன் வம்பு வழக்கெல்லாம் கிடையாது. மனைவி ஸ்தானத்தில் எழுத்துல மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங், நட்பு கம்மி, திருப்தி குறைவு இதெல்லாம் அதிகமாக காணப்படுகிறது. ஆன்மீக ஆயுள் நல்லா இருக்குது. அப்பா சொத்து சுத்தமாக எந்த கிரக பார்வையும் இல்லை. அப்பா சொத்து ஏதாவது இருந்தால் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். கிரக பார்வை கூட இல்லை. தொழில்ஸ்தானம் என்ன செய்ய திணறாரு. அந்த 5 கிரக பார்வை விழுது. 10 ரூபா வருது, அங்கே 20 ரூபா வரையும் கட்டுது. வருமானம் 1000 ரூபான்னா அங்கே 2000 ரூபா செலவு. வருமானம் 1 லட்ச ரூபான்னா அங்கே 2 லட்ச ரூபா விரயம். 12ஆம் இடத்துல சந்திரன் மறையுது, சூரியன் மறையுது. சந்திரன் 12ல் இருக்கனால ஒரு மனக்குழப்பம். சூரியன் மறையதுனால வாழ்க்கையில் இருளாக இருக்கு, எப்போ வெளிச்சத்தை காணப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இருப்பார். கே பாலசுப்ரமணியன் இவருடைய மனக்கவலை தைரியம் இல்லை. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இல்லை. மனை கூட விட்டு கொடுத்து போகிறது, அனுசரித்து போகிறதெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்பா சொத்து கிடைக்க முடியாமல் தத்தளிப்பு. தொழில்ஸ்தானம் சுத்தமாக இல்லை. வரவை காட்டிலும் விரயம் கூட இருக்கு. இதுதான் கே பாலசுப்ரமணியன் வாழ்க்கை. கே சுப்பிரமணியன் இவருடைய நியூமராலஜி நம்பர் 33, பிரமிட நம்பர் 76. இவருக்கு முன்வீல் நன்றாக இருக்குது, பேக் வீல் பஞ்சராக இருக்குது. 33ஆம் நம்பரை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். 2 குருக்கிரகம் 33ஆம் நம்பருக்கு பத்திராளிகள் அருளார் அனைத்து நன்மை நடக்கும். ஒரு கோயில் கொடைக்கு நன்கொடை கேட்டால் மனமுருகி ரூபா கொடுத்துருவார். ஒன்று தானே அந்த கும்பாபிஷேகம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இல்லை என்றால் தன்னால் ஒரு கோயிலுக்கு நன்கொடை யாராவது கேட்டு வந்தால் மனம் உருகி கொடுத்து விடுவார். அந்த மாதிரி செயல்பாடு அதிகமாக அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சிக்கனவாதி. பிரமிட நம்பர் 76 வர்றதுனால அங்கேயே 4ஆம் நம்பர் சம்மந்தப்படுறதுனால் இவரும் ஒரு கொத்தடிமையாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு சுய முடிவு எடுக்க முடியாமல் தத்தளிப்பார். அஜீரண கோளாறு, பிடிவாதம், இவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நாளைய பிரச்சனை நினைச்சிக்கிட்டு இயல்பு வாழ்க்கை வாழ முடியாமல் தத்தளிக்கும். இவர் சிக்கனவாதி, அவர் அதிகமாக செலவு பண்ணுவார். ஆகையால் இவர் ஒரு பக்கம் சிக்கனவாதி மாதிரி காணப்படும், ஒரு பக்கம் வெட்டி செலவு பண்ணுற மாதிரி காணப்படும். 4ஆம் நம்பர் ஒரு வீண் வரையும் செஞ்சு கொண்டே இருக்கும். 4ஆம் நம்பரு ஒரு கடின உழைப்பாளி, வீண் செலவு செய்யக்கூடியவர். நாளைய பிரச்சனை தான் கண்ணுக்கு தெரியும். இயல்பு வாழ்க்கையில் வாழ விடாது. சுவிட்ச் போட்ட கிரைண்டருமா இருப்பார். பயம், கூச்சம், நைட்டெலாம் கனவு வருது அப்படின்னு அடிக்கடி பார்த்து கனவு சொல்லிக்கிட்டே இருப்பார். சுய முடிவு எடுக்கிறதுக்கு கையெழுத்தை மாற்ற வேண்டும். குறை கண்டுபிடிப்பதில் வல்லவர், வாத திறமை கொண்டவர். ஒரு புரட்சிகரமான வார்த்தையை வெளிவிட்டுக்கிட்டே இருப்பார். யாராவது என்ன சொன்னாலும் கடமைக்கு காதலை வாங்கிட்டு தன் கருத்தை புகுத்துவதிலே ரெடியாக இருப்பார். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா கே பாலசுப்ரமணியன் இவருடைய ஜாதக அமைப்பு லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது, ராகு இருக்குது, சூரியன் இருக்குது. தன்னம்பிக்கை வலுத்து காணப்படுகிறது. ஏதாவது செய்யணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும். வாக்கு நல்லா இருக்குது. தைரியம் கம்மியாக இருக்குது. சுகஸ்தானம் காலியாக இருக்குது. தாத்தா புண்ணியம் காணப்படுது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், கல்யாணஸ்தானம், மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங், திருப்தி கம்மி. 7ஆம் இடம் சுத்தமாக இல்லாதனால ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். அப்பா சொத்து கிடைக்கல, சுத்தமாக பார்வையே இல்லை. அதனால் ஒன்று அப்பா சொத்து எங்கேயாவது இருந்தால் கிடைக்கிற சிரமம், புகழ் சார்ந்த கவலை. தாத்தா புண்ணியம் இருக்குது, அப்பா புண்ணியம் இல்லாமல் இருக்குது. இவருக்கு அப்பா சொத்து இருந்தால் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். தொழில்ஸ்தானம் சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது. ஒரு நீர் சம்பந்தமான தொழிலும் ஒரு நெருப்பு சம்பந்தமான தொழிலும் பார்த்துக்கலாம். இருப்பு ஸ்தானம் நல்லா இருக்குது. இருப்பு ஸ்தானத்தில் 2 கிரகங்கள் காணப்படுது. வீண் விரயம் பண்ணலை. இவருக்கு 2, 5, 11 3 இடமும் தனஸ்தானம் வலுத்திருக்கு. ஆகையால் பணம் சரளமாக எப்பயும் பணம் வைத்திருப்பார். அந்த பணம் வைத்திருந்தாலும் 4ஆம் இடம் காலியாக இருக்கனால அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு வீடு கட்ட முடியாது. அதை சார்ந்த கவலையில் இருப்பார். கே சுப்பிரமணியன்
இவருடைய மனக்கவலை, தைரியம் கம்மி. 4ஆம் இடம் சுகம் சார்ந்த கவலை, வீடு கட்ட முடியல ஒரு ஏக்கம், கல்யாணம் முடியலை, அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலும் திருப்தி கம்மி, விட்டு கொடுத்து போகிறது கம்மி, இதெல்லாம் காணப்படுகிறது. அப்பா சொத்து கிடைக்கலை. இதுதான் கே. சுப்பிரமணியன் வாழ்க்கை தரம். அடுத்து டி. சத்தியமூர்த்தி. டி. சத்தியமூர்த்திக்கு நியூமராலஜி நம்பர் 49, ரகசிய நம்பர் 88. கடின உழைப்பாளி. 4ஆம் நம்பர் என்றால் ஒரு கடின உழைப்பாளி. யாரும் உங்களுக்கு 49ஆம் நம்பர் பற்றி பல முறை சொல்லியிருக்கோம். ஒரு ராகு கரகம் ஒரு செவ்வாய் கரகம் சேர்கிறது. ராகு கடின உழைப்பு, 9 எதையும் உருவாக்கும். 49ஆம் நம்பர் வர்றதுனால யாரும் செய்யாத ஒரு அரிய பெரிய சாதனையை செய்திருப்பார். செய்த பின் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னப்பா இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்ட அப்படிம்பாங்க, ஆச்சரியமாக கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன வேலை தான், இதெல்லாம் எனக்கு ஈஸி அப்படிம்பாரு. இவருடைய ரகசிய நம்பரில் 88 வருது. இது சனிக்கிரகம் செய்கிறதுனால இவர் மன அழுத்தத்தில் இருப்பார். 10 பேரை மேய்ச்சிக்கிட்டு தானும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு அடிமட்ட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். பிறருக்கு தொண்டு செய்ய போய்கிட்டே இருப்பார். தனக்குன்னு எடுக்கையில் ஒரு கால தாமதம், தடை, மன அழுத்தம் மிகுந்து காணப்படும். எதுவுமே ஒரு பிறருக்குன்னு போய் தொண்டு செய்ய போயிட்டா பேர் தனக்குன்னு ஏதாவது தேடலை காரியத்தடை பார்த்துக்கிட்டே இருப்பார். இவருக்கு முன்வீல் பஞ்சராக இருக்குது, பேக் வீல் பஞ்சராக இருக்குது. ராகு ஒரு புரட்சிகரமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும், அடிமட்ட வேலை செய்து கொண்டே இருக்கும். அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது, உழைப்பின் மேல் அதிக நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும். உழைப்புக்குரிய நம்பராக காணப்படுகிறது. அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது, உழைப்பால் உயரக்கூடியவர் டி. சத்தியமூர்த்தி. இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராகு இருக்குது, பிடிவாதக்காரர், வாக்கு ஈடுபடலை, தைரியம் கரெக்டாக இருக்குது, சுகஸ்தானம் பரவாயில்லன்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம் தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது. 6ஆம் இடத்துல ஒரு கேது கிரகம் இருக்குது. 6ஆம் இடத்துல கேது கிரகம் இருக்கிறதுனால சாமணத்தில் ஆஸ்திரிக்க மாட்டார், சின்ன சின்ன கைவேத்தியம் பார்த்துக்கிடுவார். 7ஆம் இடம் கலத்தரம் நல்லா இருக்குது. 8ஆம் இடம் ஆன்மீகம் ஆயுள் சிறந்து காணப்படுகிறது. அதனால ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கு காலதாமதத்தை கொடுக்கும். ராகு இருக்கிறதுனால ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்து ஒரு டயர்டாக படுத்துக்கிடுவார். அதிகமாக உடல் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். தகப்பனார் ஸ்தானத்தில் பாக்கியம், 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. அப்பா சொத்து இது கிடைக்கிறதால் ஒரு வில்லங்கம், சில பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் ஒரு நெருப்புக்காரங்க காணப்படுது. இருப்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்குது, கேது இருக்குது. சூரியன் இருக்கிறனால பணம் இருப்பு உண்டு, கேது இருக்கிறனால ஒரு மனக்குறைவில் தான் இருப்பார். பணம் இன்னும் தேனத்தில் அதை ஒரு குறையாக சொல்லிக்கிட்டே இருப்பார், எனக்கு இருப்பு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு. ஒரு நிழல் கரகம் இருக்கிறனால அது குறைவாக பேசிக்கொண்டே இருப்பார். இருந்தாலும் சூரியன் இருக்கிறனால பரவாயில்லை என்று சொல்லலாம். டி. சத்தியமூர்த்தி. இவருடைய மனக்கவலை, வாக்கீடுபடலை, தாத்தாவுடைய புண்ணியம் அதிர்ஷ்டம் யோகம் கம்மியாக இருக்குது, அப்பாவுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. இதுதான் டி. சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை தரம். சத்யநாராயணன். இவர் நமக்கு தெரிஞ்ச நபர் தான். இவர் கிட்டத்தட்ட ஒரு கொரோனா டைம் ஆரம்பிக்கிற டயத்துக்கு முன்னாடி கரெக்டாக 2000 வருஷம் பிறக்கிற 2020 பிறக்கிற நேரத்தில் தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டார். அந்த பேரை மாற்றினதுலேருந்து அவர் கையில் ஒரு தேவையில்லாத ஒரு நம்பரை மோதிரத்தை போட்டிருந்தார். 2 வருஷமாக பேரை மாற்றி கொடுத்தும் எனக்கு திருப்தி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அந்த தேவையில்லாத ஒரு நம்பரை, அந்த மோதிரத்தை கலட்டி அதுக்கப்புறவு ஒரு சந்தர்ப்பத்தில் அதை கலட்டின அப்புறம் தான் எனக்கு நன்றாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பேசிக்கிட்டு இருக்கார். இவர் சமீபத்தில் அவருக்கு வீடு கட்டுறதுக்காக ரொம்ப காலமாக அவங்க அப்பாக்கெல்லாம் பேரை மாற்றி கொடுத்துருந்தோம். அவங்க அப்பா எல்லாம் பேரை மாறி பையங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சா பேர் மாற்ற வந்தார். இப்போ இவ்வளோ காலமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு அது அமையலேன்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தவர் இப்போ தான் அந்த வீடை கட்டி பால் காய்ச்சி குடிப்ப போகிறாங்க. இவருடைய நியூமராலஜி நம்பரு 42. இவர் பழைய குணத்தில் 42ஆம் நம்பருக்கு ஒரு சிக்கனவாதி, எதிராளிகிட்ட ஒரு நப்பி கருமி, ஒரு பாக்கெட்லேருந்து 10 பைசா எடுத்து செலவழிக்க மாட்டார். எது இலவசமாக கிடைக்கோ அதை புறம் வாங்கிக்கணுங்கிற மனநிலையில் 6ஆம் நம்பரை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லியிருக்கோம். ஓசியாக என்ன கிடைச்சாலும் விரும்பி வாங்கி வச்சுக்கிடும். எந்த ஒரு விஷயங்களும்
கால எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தவற விடாமல் அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு செயல்பாட்டுக்கு இறங்கும் அந்த நம்பரு. ரகசிய நம்பரில் 29 வரனால ஒரு விஷயத்தை செய்யலை, ஆழம் தெரியாமல் குதிச்சுட்டு பின்னாடி தத்தளிச்சிக்கிட்டே இருக்கும். நீர் கரகம் நெருப்பு கரகம் சம்மந்தப்படுது. ஒரு நேரம் சாந்தமாக இருப்பார், ஒரு நேரம் அகாரமாயிருவார். தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துட்டு இவரே வில்லங்கத்தை உருவாக்கிக்கிடுவார். நியூமராலஜியில் உங்களுக்கு 108க்குள்ள அந்த நம்பரை பற்றி 29 நம்பரை பற்றி தெளிவாக விளக்கியிருக்கோம். நீரும் நெருப்பும் சேர்றதுனால அவர் எப்போ சாந்தமாக இருப்பார், எப்போ அகாரமாக மாறுறாரு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆளையும் ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி பின்னாடி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்குது. முதலே இப்படி செய்யாமல் போச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வைக்கும். இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா என் சத்யநாராயணன். இவருடைய ஜாதக அமைப்பு தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது, வாக்குஸ்தானம் வலுத்து இருக்குது. இவர் வாயை வச்சே பழைக்கக்கூடிய தொழில் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸு ஒரு முதல் போடாத தொழில், அடுத்தவங்கள ஒரு டீச்சிங் பண்ணிக்கிட்டு. வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்குது, குரு இருக்குது, சூரியன் இருக்குது. புதன் இருக்கனால யாரையும் எளிமையாக கவர்த்திடுவார். குரு இருக்கனால இலகன மனசோட பேசுவார். சூரியன் இருக்கனால ஒரு ஸ்ட்ராங் அடித்து பேசுவார். தைரியம் கம்மியாக இருக்குது. சுகஸ்தானத்தில் 4ஆம் இடம் வலுத்து இருக்குது, இருந்தாலும் அதில் சுபகாரகம் கம்மியாக இருக்குது. அதனால் அவர் சுகம் பரவாயில்லங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். தாத்தாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. புதன் உச்சம் பெற்றிருக்கு. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சக்கூடிய தகுதி இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அப்படியான்னு சொல்லி டக்குன்னு புரிஞ்சக்கூடிய ஒரு டிகிரி படிக்கக்கூடிய தன்மை. அவர் படிப்பறிவே கம்மியாக இருந்தாலும் அதிகமான ஒரு படிப்பு படித்த மாதிரி அந்த தருணத்தை அந்த புதன் உச்சம் பெற்றதுனால கொண்டு போகும். 7ஆம் இடம் கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல கிரகம் இல்லாதனால ஒரு கல்யாணம் சம்மந்தமாக ஒரு தேடுதலில் அவருக்கு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ சுகஸ்தானத்தை கொடுத்தா வச்சு அவரை வீடை கட்டிட்டாரு. இன்னும் அடுத்த கல்யாணம் சம்மந்தமாக வேலையில் இருக்கிறார். இது பழைய குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவருக்கு கல்யாணஸ்தானம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை சார்ந்த கவலை. அப்பா சொத்து பார்வையில் இல்லை. இது பழைய குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். புதுசாக சம்மந்தமாக விஷயங்கள்லாம் சரி பண்ணியாச்சு. 7ஆம் இடம் கல்யாண சார்ந்த கவலை, அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஒரு மனக்கவலை, போராடலாம், மதிப்பு மரியாதை குறைவாக இருக்குது. தொழில் சனிக்கிரகம் காணப்படுகிறது. ஒரு நெருப்பு சம்பந்தமான கரகம் காணப்படுகிறது. தொழில் நல்லா தான் நடக்குது, ஆனால் இருப்புன்னு பார்க்கல ஒன்றையும் காணும். நான் உழைச்சிட்டேன், ஆனால் என் கையில் பணம் தங்கலேன். என் சத்யநாராயணன் இவருடைய மனக்கவலை தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. தாத்தாவுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. யோகம் அதிர்ஷ்டம் யோகம் கம்மியாக இருக்குது. 7ஆம் இடம் கல்யாணம் முடியாமல் தத்தளிக்காரு. தேவையான ஃப்ரெண்டு உருப்படியாக இல்லை, தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். புகழ்ஸ்தானம் கம்மியாக இருக்குது. சென்ற இடம்லாம் மதிப்பு மரியாதை கூட்டம்னா அந்த இடத்துல இழுத்து வரணும். அப்பாவோட புண்ணியம் கம்மியாக இருக்குது. பண இருப்பு தங்களை. என் சத்யநாராயணன் தன்னம்பிக்கை இல்லை, தாத்தா புண்ணியம் கம்மியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது, அப்பா புண்ணியம் கம்மியாக இருக்குது, பண இருப்பு தங்களை. இதுதான் என் சத்யநாராயணன் வாழ்க்கைத்தரம். அண்ணன் இவர் பழைய தொடர்பில் நமக்கு பழைய நண்பர். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நண்பர். ஏற்கனவே பேரை கொடுத்துருந்தோம். அவர் பழைய குணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பேரெலாம் வாங்கிட்டார். இப்போ பழைய தொடர்பில் இன்றைக்கும் தொடர்பில் தான் இருக்கார். இப்போ அவருடைய குணத்தை பற்றி பார்ப்போம். எம் கண்ணன் இவருடைய நியூமராலஜி நம்பரு 23, ரகசிய நம்பர் 19. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். 1, 5, 6, 9 இந்த நம்பர் வந்தால் ஏதாவது லைஃப்பில் சாதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு முன்வீலும் நல்லா இருக்குது, பேக் வீலும் சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் 5ஆம் நம்பரு இதை செய்யணும் அப்படி செய்யணும், மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் நம்பர் புத்தி சார்ந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். ரகசிய நம்பரில் ஒரு நெருப்பு கரகம் இருக்கனால இதை இப்படி செய்யலான்னு சொல்லி உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது அவருக்கு. அந்த திறமை எல்லாம் இருந்தாலும் 19ஆம் நம்பர் அடுத்த பொருளுக்கு ஆசைப்படல, தனக்கு துரோகம் பண்ணால் பதிலுக்கு துரோகம் பண்ணாமல் மூஞ்சிலே முழிக்காமல் ஒதுக்கிறோம். துஷ்டனை கண்டா தூர ஒதுங்குது. தனக்கு யாராவது துரோகம் பண்ணால் அவனை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்க மாட்டார். 5ஆம் நம்பர் வரதுனால ஒரு கலகலப்பாக இருக்கிறவன்ட்ட ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பார். நக்கல் கேலி கிண்டல் விட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பார். அனைவரோடையும் ஒரு கவர்ச்சிகரமாக பேசிக்கிட்டே இருப்பார். உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. இவருடைய நியூமராலஜி நம்பர் நல்லா இருக்குது, பிரமிடு நம்பர் நல்லா இருக்குது. எம் கண்ணன் இவருடைய ஜாதகமே பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் ராகு இருக்குது, ஒரு பிடிவாதக்காரர். வாக்கில் சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, புதன் இருக்குது.
சூரியன் ஸ்ட்ராங்காக பேசும், சந்திரன் சாந்தமாக பேசும், புதன் டெக்னிக்கலாக பேசுவார். தைரியம் கம்மி. 4ஆம் இடம் சுகம் சார்ந்த கவலை. இந்த பார்வையில் தான் உழுது. அந்த பார்வையில் ஒரு வீடை கட்டிக்கிடுவார். அப்படியே கட்டினாலும் இன்னும் ஒரு அழகாக வீடை கட்டலாமே, 4ஆம் இடம் காலியாக இருக்கனால அதை சார்ந்த கவலை உண்டு. பிள்ளைகள் அவருக்கு பார்வையில் கிடைக்கி, பிள்ளைகள் ஸ்தானம் பார்வையில் தான் உழுது. புதன் கிரகம் உச்சம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிக்கூடக்கூடிய, எளிமையில் புரியக்கூடிய தகுதி உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையில் புரிஞ்சுக்கிடுவார். படிப்பறிவே கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இந்த கையெழுத்து முறையில் அவர் ஒரு டிகிரி படித்தது போல் காணப்படும். ஆல்ரெடி அவர் டிகிரி படித்தால்தான். 7ஆம் இடம் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரெண்டுகிட்டையும் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். அப்பா சொத்து சுத்தமாக பார்வையில் இல்லை, அது சார்ந்த கவலையில் இருப்பார். தொழில்ஸ்தானத்தில் புதன் இருக்குது, சூரியன் இருக்குது. புதன் இருக்கிறதுனால ஒரு புத்தி சார்ந்த தொழில், சூரியன் இருக்கிறதுனால ஒரு நெருப்பு சம்பந்தமான தொழில். பண ஈர்ப்பு ஸ்தானத்தில் ஒன்றையும் காணும். எம் கண்ணன் இவருடைய மனக்கவலை, தைரியம் கம்மியாக இருக்குது, சுகம் சார்ந்த கவலை, தாத்தாவுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. 7ஆம் இடம் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுறாரு. அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஒரு மனக்கவலை, பண ஈர்ப்பு தங்கலை. இதுதான் எம் கண்ணன் வாழ்க்கை தரம். கே முத்துமாரியப்பன் இவருடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா, நியூமராலஜி நம்பரு 58, ரகசிய நம்பரு 83. இவருக்கு முன் வீலும் பஞ்சராக இருக்குது, பேக் வீலும் பஞ்சராக இருக்குது. 2, 5, 6, 9 தான் ஒரு சாதனைக்குரிய நம்பர் என்று சொல்லியிருக்கோம். இவருக்கு முன் வீலில் 4ஆம் நம்பர் வருது, பேக் வீலில் 2ஆம் நம்பர் வருது, சம்மந்தப்படுது. நியூமராலஜி நம்பரும் பலகீனமாக இருக்குது, பிரமிடு நம்பரும் பலகீனமாக இருக்குது. 4ஆம் நம்பரு ஓவராக மனக்குழப்பம். 2ஆம் நம்பரு எப்பையும் மனக்குழப்பத்தில் நம்பக்கூடிய விஷயத்தை நம்பாது. ஆகையால் குழப்பம் மிகுந்த நம்பராகவே இருக்குது. எவரையும் நம்பக்கூடிய விஷயத்தையும் இந்த நம்பர் நம்ப விடாது. 5ஆம் நம்பர் ஜாலியாக ஒரு விட்டடிச்சுக்கிட்டே இருக்கும். 8ஆம் நம்பர் ஒரு மேஸ்திரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். கூட்டு நம்பரு 4க்கு வர்றதுனால ஒரு அஜீரண கோளாறு, டென்ஷன், படபடப்பு, நாளைய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இன்றைய வாழ்க்கையை விட்டுரும். ஒரு நைட்டெல்லாம் கனவு வருதுங்கும், கடின உழைப்பை கொடுக்கும். அவரை இயக்கிறதுக்கு யாராவது அவரை சுவிட்சு போட்டால் தான் கரண்ட் சுத்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்து பொசுக்குன்னு கொண்டுக்கிடுவார். அவரை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். டவுட்டை க்ளீன் பண்ண ஒரு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். சொந்தமாக இயங்க முடியாது. அவர் ஒரு குழந்தைத்தனமாகவே இருப்பார். புத்தி சார்ந்த வேலை இந்த 4ஆம் நம்பர் இருக்கனால ஒரு சரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு தப்பாக இருக்குமோன்னு மனக்குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 8ஆம் நம்பரு மேஸ்திரி வேலை. 3ஆம் நம்பரு பிறருக்கு தொண்டு செய்கிறாரு. ஒரு ஆழம் தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி தத்தரிச்சுக்கிட்டே இருக்கும். 2ஆம் நம்பர் ஒரு மனக்கவலையில் இருக்கும். ஒரு குழப்ப நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எம் முத்துமாரியப்பன் இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை நல்லா இருக்குது. பாகிஸ்தானத்தில் ராகு இருக்குது, சுக்கரன் இருக்குது. கொத்துற மாதிரி பேசுகிறாரு. ஒரு சுக்கரன் இருக்கனால ஒரு கவர்ச்சி கிரகமாக பேசுவார். தைரியம் பரவாயில்ல, சுகஸ்தானம் பரவாயில்ல. 5ஆம் இடம் வலுத்திருந்தாலும் ராகு கிரகம் 2 ராகு சம்மந்தப்படுது, ஒரு சூரியன் சம்மந்தப்படுது. பிள்ளைகள் நினச்சி மனக்கவலையில் இருப்பார். அவங்கள எப்படி வளர்க்கன்னு ஒரு மனக்குறையிலே இருந்துக்கிட்டு இருப்பார். தாத்தாவுடைய புண்ணியம் ஒரு மனக்குறையை தந்துக்கிட்டே இருக்கும். தாத்தாவுடைய புண்ணியம் பரவாயில்லன்னு சொல்லலாம். 7ஆம் இடம் மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரெண்டையும் தேவைக்கு பயன்படுத்திட்டு விட்டுருவார். ஃப்ரெண்டை தக்க வைக்க முடியாது. அப்பா சொத்து வலுத்திருக்கு. சனிக்கிரகம் இருக்கிறனால ஒரு காலதாமதத்தை கொடுக்கும். சூரியன் இருக்கிறனால எளிமையில் கிடைக்கக்கூடிய தகுதி உண்டு. சென்ற இடம்லாம் ஒரு பிரபலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு புகழ் ஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி அந்த இடம் காணப்படுகிறது. அப்பா சொத்து இருந்தால் எளிமையில் கிடைக்கக்கூடிய தகுதி உண்டு. தொழில் ஸ்தானம் சுத்தமாக இல்லை. இருப்பு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது. அந்த வர்ற ரூபாயும் 1 ரூபாயை அப்படி விரயம் பண்ணிடுறாரு. 2, 5, 11 வலுத்து காணப்படுகிறது. இருந்தாலும் தேவைக்கு பழக்கம் எப்பயும் சரளமாக இருக்கும். இருப்பு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா வரவும் செலவும் ஒன்றா இருக்கிற மாதிரி மனநிலையை தரும். கே முத்துமாரியப்பன் இவருடைய மனக்கவலை, 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. மனைவி கூட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. தொழில்ஸ்தானம் ஒன்றும் இல்லாமல் தத்தளிக்காரு. வேறு என்ன செய்ய திணறாரு. வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்குன்னு நினைப்பார். இதுதான் கே முத்துமாரியப்பன் வாழ்க்கை தரம். கே மாரிச்சாமிக்கு நியூமராலஜி நம்பர் 19, பிரமிடு நம்பர் 59. எம் கண்ணனுக்கு நியூமராலஜி நம்பர் நல்லாயிருக்கு, பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு. இங்கே கே மாரிச்சாமிக்கும் அதே மாதிரி நியூமராலஜி நம்பர் நல்லாயிருக்கு, பிரமிடு நம்பர் நல்லாயிருக்கு. 19 நம்பரு 2 நெருப்புக்காரங்க சம்மந்தப்படுது. கோபக்காரர்.
துஷ்டனை கண்டா தூர ஒதுங்குது. கான்ஃபிடென்ட் நல்லா இருக்கும். எதிராளிக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நம்பர். ரகசிய நம்பரில் ஒரு 59 வரதுனால 5ஆம் நம்பர் ஒரு அறிவாளி திறமை அதிகமாக இருக்கும். 9ஆம் நம்பர் உருவாக்கக்கூடிய டேலண்ட் இருக்குது. ஒரு சாப்பாடு எதுனா நொறுக்குத்தீனு ஏதாவது குறிச்சிக்கிட்டே இருக்க சொல்லும். வயிறு உபாதைகள் கொடுக்கும். அஜீரண கோளாறை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உணவு கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அஜீரண கோளாறு கொடுக்கறதுனால ஒரு தேவைக்கு ஏதாவது குறிச்சிக்கிட்டே தேவையில்லாமல் சாப்பாடை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். சும்மா வயிறு நிறைஞ்சிருந்தாலும் ஏதாவது ஒரு நொறுக்குத்தீன் சாப்பாடை வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த நம்பரு அஜீரண கோளாறு அதிகமாக சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து வெளியே வரக்கூடிய தகுதி இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லாயிருக்கும். அனைவரிடம் அனுசரித்து போவார். எவ்வளோ பெரிய இடைஞ்சலாக இருந்தாலும் வெளியே வரக்கூடிய தகுதி அந்த நம்பருக்கு இருக்குது. கே மாரிச்சாமி இவருடைய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. வாக்கில் ராகு இருக்குது. கொத்துற மாதிரி பேசுகிறாரு. சூரியன் இருக்கு அடித்து பேசுகிறாரு. தைரியம் பரவாயில்ல. 4ஆம் இடம் சுகம் சார்ந்த கவலை. தாத்தாவுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. குரு கிரகம் இருக்குது. சூரியன் மறைஞ்சதுனால அப்பாவுடைய நட்பு கம்மியாக இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் எப்படா வலிச்ச வரும்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கும். குரு வேற மறைஞ்சதுனால ஒரு சுபகாரியம் நடக்க காலதாமதத்தை கொடுக்கும். 7ஆம் இடம் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்குது. திருப்தி கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் தேவைக்கு பழகிட்டு விட்டுருவார். அப்பா சொத்து ராகு கரகம் இருக்கனால சொத்து எதுவும் கிடைக்குன்னா அது போராடி தான் கிடைக்கும். தொழில் ஸ்தானம் பரவாயில்ல. லாபஸ்தானத்தில் ஒரு கரகம் இருக்குது. வீண் விரயம் பண்ணலை. கே மாரிச்சாமி இவருடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. சுகம் சார்ந்த கவலை. தாத்தாவுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. அதிர்ஷ்டம் யோகம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் கம்மியாக இருக்குது. மனகடை விட்டு கொடுத்து போகிறது கம்மியாக இருக்குது. சொத்து எதுவும் கிடைக்குன்னா அப்பா சொத்து எதுவும் கிடைக்குன்னா ஒரு காலதாமதமாகி கொடுக்கும். பண இருப்பு ஸ்தானத்தில் ஒரு நார்மலான இருப்பை காட்டுகிறது. இதுதான் கே மாரிச்சாமியின் வாழ்க்கை தரம். மனக்கவலை, தன்னம்பிக்கை இல்லை, சுகம் சார்ந்த கவலை, தாத்தாவுடைய புண்ணியம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அண்டர்ஸ்டாண்டிங், மனைவிட விட்டு கொடுத்து போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கம்மியாக இருக்குது. அப்பாவுடைய புண்ணியம் சொத்து எதுவும் கிடைக்குன்னா காலதாமதமாகும். பண இருப்பு நார்மலாக இருக்குது. இதுதான் கே மாரிச்சாமியின் வாழ்க்கை தரம். எம் செல்வமாரியப்பன் இவருடைய நியூமராலஜி நம்பரை பார்த்தீங்கன்னா 53, பிரமிட நம்பரில் 66. 53க்கு ஒரு 5ஆம் நம்பர் அறிவாளி திறமை. 3ஆம் நம்பர் ஒரு புத்திசாலி, அடுத்தவங்களை குரு மாதிரி உபதேசம் பண்ணக்கூடிய திறமை. ஒரு மேஸ்திரி வேலை. 10 பேருக்கு டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். அட்வைஸ் பண்ணால் தூரப்போன்றுவார். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். 40 வயதுக்கு பிறவே மேன்மை காணப்படும். 8ஆம் நம்பர் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். பிறக்கையில் ஒரு புதிய குடும்பம் வளர வளர ஒரு 40 வயதுக்கு பிறவே அவருக்கு வாழ்க்கையில் தேடுதல் அனைத்தும் எளிமையாக கிடைக்கும். அது வரைக்கும் என்னதான் தேடினாலும் ஒரு காலதாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரகசிய நம்பரில் 66 வர்றதுனால 2 சுக்கிர கரகம் சம்மந்தப்படுது. ரகசிய நம்பரில் 3ஆம் நம்பர் சம்மந்தப்படுறதுனால முன்வெளியில் பஞ்சராக இருக்குது. ரகசிய நம்பரில் 3ஆம் நம்பர் ஒரு அரைச்சமாகவே அரைக்கும். ஒரு 25% ஏர் இருக்குது. சேவை மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அறக்கட்டளைக்கு யாராவது ரூபா கேட்டாங்கன்னா மனம் உருகி ரூபா கொடுத்துருவார். ஒரு அறக்கட்டளை எடுத்து நடத்தக்கூடிய தகுதி இருக்குது. எம் செல்வமாரியப்பன் நியூமராலஜி நம்பரு 53, ரகசிய நம்பர் 66. அட்வைஸ் பண்ணிக்கிட்டு எப்பையும் 10 பேரை டீச்சிங் பண்ணிக்கிட்டே இருப்பார். தனக்கு யாராவது அட்வைஸ் பண்ண வந்தால் தூர போன்றுவார். ரகசிய நம்பரில் 66 வரதுனால 66ஆம் நம்பருக்கு ஒரு அறக்கட்டளை எடுத்து நடத்தக்கூடிய தகுதி இருக்குது. இல்லைன்னா யாருக்காவது ஒரு டொனேஷன் எதுவும் கேட்டாங்கன்னா அந்த அறக்கட்டளைக்கு ஒரு தொண்டு நிறுவனங்களுக்கு டொனேஷன் கொடுத்துருவார். அந்த மாதிரி தருணம் அந்த நம்பர் கொண்டு போகும். பிறருக்கு உதவி பண்ணி ஓத்திரத்தை வாங்கிக்கிட்டே இருப்பார். புதுமை விரும்ப மாட்டார். பழமையை விரும்பக்கூடியவர். ஒரு சிக்கனவாதியாக இருப்பார். இவருடைய எம் செல்வமாரியப்பன் இவருடைய ஜாத அமைப்பை பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருக்குது. ஒரு பிடிவாதக்காரர். குரு இருக்குது. பிறருக்கு குருமாறு உபதேசம் பண்ணுவார். வாக்கில் சனிக்கிரகம் இருக்குது. சூரியன் இருக்குது. சூரியன் இருக்கனால அடித்து பேசுவார். சனிக்கிரகம் இருக்கனால அடுத்தவங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட்டு மாட்டிக்கிடுவார். தைரியம் கம்மி. சுகம் சார்ந்த கவலை. பிள்ளைகள் நினச்சி சந்தோஷம். புதன் உச்சம் இருக்குது. எதையும் எளிமையில் புரிஞ்சுக்கிடுவார். சந்திரன் இருக்குது. எதிரிகளை ஏதோ தப்பு செஞ்சால் மன்னிச்சு விடுவார். கடன் நோய் சம்மந்தப்படுகிறது. 7ஆம் இடம் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்குது. சனிக்கிரகம் மறைகிறதுனால ஒரு நரம்பு பலகீனம் காணப்படுகிறது. அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஒரு மனக்கவலை. தொழில்ஸ்தானத்தில் ராகு இருக்குது. ஒரு கம்சன் தொழில். சூரியன் இருக்குது. ஒரு நெருப்பு தொழில். தொழிலெலாம் பிஸியாக பார்த்துக்கிட்டே இருப்பார். தொழில்ஸ்தானம்லாம் நல்லா இருக்குது. இருப்பு ஸ்தானத்தில் ஒரு கரகம் இல்லை. எம் செல்வமாரியப்பனுடைய மனக்கவலை. தைரியம் கம்மியாக இருக்குது.
சுகம் சார்ந்த கவலை, அப்பா சொத்து கிடைக்கலன்னு ஒரு மனக்கவலை, பண இருப்பு தங்கலை. இதுதான் எம் செல்வ மாரியப்பன் வாழ்க்கை தரம். இன்றைக்கு நம்ம ஒரு 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். எஸ் பொன்னுத்துரை, வி பொன்னுச்சாமி, கே பாலசுப்ரமணியன், கே சுப்பிரமணியன், டி சத்தியமூர்த்தி, என் சத்யநாராயணன், எம் கண்ணன், கே முத்துமாரியப்பன், கே மாரிச்சாமி, எம் செல்வ மாரியப்பன். ஒரு 10-11 வாரமாக தொடராக போட்டு உங்களுக்கு ஒரு 100 பேருக்கு இந்த பேரை பற்றி விளக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கு இதை பேசியிருக்கோம். இந்த தலைப்பில் என்னென்ன விளக்கங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ, இதை விட இதில் என்னென்ன விளக்கங்கள்லாம் கொடுத்தோமோ அதை விட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த புக்கில் இருக்குது. நிறையா விஷயங்கள் நீங்கள் இதில் எது சார்ந்தமாக இன்னும் ஒரு புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கில் வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புக்கை வெளியிடறதுக்காக இந்த ப்ரோக்ராமை நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த புக்கை ஒரு 12 வருடத்துக்கு முன்னே முடிச்சாச்சு. 2024 தான் இந்த புக்கை போன சிவராத்திரியோடு வெளியிட்டிருக்கோம். இந்த புக்கில் அரியப்புரிய விஷயங்கள்லாம், நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம், பூமியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கிடைக்காத விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. நிறைய பேர் பொழுதுபோக்குக்கு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இதை ஜென்ரலாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆராய்ச்சி சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அறிவு சம்மந்தமாக எனக்கு எது கிடைக்காதான்னு ஒரு அறிவு ஆற்றலை வளர்க்கக்கூடிய நபர் நிறையா இருப்பாங்க. அப்படி ஒரு நபர் இருந்தீங்கன்னா அந்த நம்பர்காரங்களுக்கு, அந்த விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த புக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அதாவது இதில் என்ன மெயின் விஷயம்னா, மேட்சிங் நியூமராலஜிங்கிற தலைப்பு எதுக்காகனா, இது யார் கூடலாம் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மெத்தேடு பூரா இதில் இருக்குது. ஒரு ஆள் கூட நம்ம சேர்த்து வைக்கணும். கணவன் மனைவி பெரும்பாலும் 10 பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சிடுறாங்க. இருந்தாலும் ஒரு நட்பு கம்மியாக இருக்குது. அந்த நட்பு ஏன் கம்மியாக இருக்குது? அடுத்த விஷயங்கள் பூரா நம்ம எது சம்மந்தமாக தான் தலைப்பை கொண்டு போகிறோம். யாரெல்லாம் பச்சை குத்தி இருக்காங்க, யாரெல்லாம் இன்சியல் மோதிரம் போட்டிருக்காங்க, அந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம். இதில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த புக்கை விரும்புனீங்கன்னா நீங்கள் இதில் பெரிய விஷயங்கள்லாம், முக்கியமான விஷயங்கள்லாம் இது சம்மந்தமாக தெளிவாக நீங்கள் இதை பார்த்து புரிஞ்சிக்கலாம். இந்த புக்கோடைய விலை 410. கொரியர் சார்ஜை சேர்த்து ஒரு 500 ரூபா வரும். இது 270 பேஜுக்கிட்ட இருக்குது. இதில் நியூமராலஜி, பிரமிடு நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி, மேட்சிங் நியூமராலஜி, புராணாலஜி, கிராஃபாலஜி, ஜெம்மராலஜி, வாஸ்து, புண்ணிய பரிகார மந்திரங்கள், கிட்டத்தட்ட 9 தலைப்பு இதில் உள்ள அடங்கியிருக்கு. விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு விருப்பப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக, இறைவன் அனுக்கிரகம் இருக்கிறவங்க இந்த புக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக உங்கள்கிட்ட வந்து சேரும். உங்கள் அனைவருக்கும் இந்த தொடர் பிடிக்கும் என நம்புகிறேன். இன்றைய ப்ரோக்ராமில் நம்ம 10 பேரை பற்றி விளக்கியிருக்கோம். நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி சம்மந்தமாகவே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு விளக்கணும்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட இதோட நியூமராலஜி, அஸ்ட்ரோ நியூமராலஜி முடிக்கிறோம். அடுத்த வாரம் ஒரு புது தலைப்பில் சந்திக்கிறோம். அடுத்து வர்ற தலைப்பை பற்றி உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் பச்சை குத்திட்டாங்க, பச்சை குத்திருக்க பிறகு நீங்கள் பச்சை குத்துனா அழிக்க முடியாது. ஒரு இன்சியல் மோதிரம் போட்டிருக்கிறவங்க என்ன தொல்லை அணிவிக்காங்க. இன்சியல் மோதிரம் போட்டுறவங்களாவது அதை கலட்டி வச்சிடறான் ஏதாவது இடைஞ்சல்னா. ஆனால் பச்சை குத்துறவங்க அதை அழிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு அழகாக ஸ்டைலாக உலகம் முழுதும் எனக்கு தெரிஞ்சு அவங்கள பார்த்து நானே வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்தில் நானே ஒரு இன்சியல் மோதிரம் போட்டு பல இடைஞ்சல்கள், இன்னல்களை சந்திச்சிருக்கேன். அந்த சாதாரணமாக ஒரு 2 இன்சியலை போட்டுட்டு நான் பட்ட அவதைகள், நீங்களும் பூமியில் நிறைய பேர் அதை படக்கூடாது. நான் பட்ட தொல்லை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். அதனால் நம்ம பச்சை குத்துனவங்க சம்மந்தமாக ஒரு விஷயங்களை சொல்ல போகிறோம். சாதாரணமாக இருக்காங்க, இன்சியல் முதல்ல மாதிரி எம்னு ஒரு இன்சியலை போட்டாலே உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வந்துடும். சாதாரணமாக இருக்காங்க, 2 எம்னு 2 இன்சியலை நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு கல்யாண தடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எங்கள் அப்பா பேர் மாரியப்பன், என் பேர் மாரிச்சாமி, ஏதாவது 2 எம்மை போட்டிருப்பாங்க. அந்த 2 எம்மை போட்டுக்கிட்டே இந்த எழுத்து 2 என்சில் நான் ஸ்டைலாக இருக்கும், எங்கள் அப்பா இன்சிலும் என் இன்சிலை சேர்த்து போட்டுக்கிட்டேன். இது ஒரு ராசி நினைச்சிட்டு போட்டாங்க. அப்பா நினைவா யாரோ ஒரு கால சூழ்நிலையில் அதை போட்டாங்க. அது போட்ட பிறகு அந்த 2 இன்சியல்னால தான் தனக்கு கல்யாணம் லேட் ஆகுதுங்கிறத
அவங்க உணராமல் இருக்காங்க. அது சம்மந்தமாக பல இன்ஷியல் இது மாதிரி நிறைய சம்மந்தப்படுகிறது. அடுத்து இது எம்எம்னு பச்சை உதாரணத்தை சொல்லியிருக்கோம். பச்சை குத்திட்டாங்கன்னா அதை போய் எங்கே அழிப்பாங்க? அந்த மாதிரி நிறைய இன்னலை சந்திக்காங்க. இன்ஷியல் மோதிரம் போட்டவங்கன்னா உருவி வச்சிடலாம், கழட்டி வச்சிடலாம். அதையும் நம்ம அது சரியான ஆள் போய் சொன்னால் தான் உண்டு. இல்லைன்னா அவங்க காலத்துக்கும் அதை அணிஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதை அனைத்தும் அடுத்து வர்ற தொடரில் உங்களுக்கு இதை பற்றி தெளிவாக விளக்கி இருக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்றைய புறக்கரம் அனைத்தும் எனக்கு மன நிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் மன நிறைவை தரும் என நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் இது பிடிக்கும் என நம்புகிறேன். எனக்கு மனநிறைவை தருகிறது. உங்கள் அனைவருக்கும் அடுத்த ஒரு தொடரில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், சபமங்கலம். வினை தீர்க்கும் நாயகனே வணங்கி துதிப்பேன்.